ஆமா யாரு யாரு பத்த பிள்ளைன்னு தெரியலையே. ரோட்ல இப்படி அநியாயமா மயங்கி கிடக்குறாங்க. அம்பிட்டு பேரும் பார்த்து பார்க்காம போறீங்களா? இதுவாடா மனிதாயமானா? அப்புறம் எப்படா நாட்டுல மழை பெய்யும்? சண்டால பயிலுகளா? அண்ணே அண்ணே அண்ணே, ஐயோ பசிக்கிறக்க போல் இருக்கு. ஐயா ஐயா ஒரு சோடா ஒன்று கொடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸுங்க. நாட்டுல நல்லவங்க குறைஞ்சிக்கிட்டே வராங்க. அதான் பார்த்துட்டே போறாங்க. ஐயா ஐயா ஐயா, ஐயோ குடிக்கிறாரு. ஐயா ஆயத்திரங்க. இப்படி கிடக்குறீங்க. மேல லாரி ஏறி இருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்லையா ஐயா ஐயா ஏயா அப்படி யார் சார் எங்களை எழுப்பிவிட்டது? நான் தாங்க எழுப்பிவிட்டேன். நான் தான் எழுப்பிவிட்டேன். எதுக்காக எழுப்பிவிட்டீங்க? ரோட்ல ரொம்ப பரதாம கிடந்தீங்க. மனசு கேட்காம நான் தான் பையில இருந்து 1,000 ரூபாய் எடுத்து சோடா வாங்கி பிளிச்சுன்னு அடிச்சு எழுப்பி விட்டேன். சரிதானே? எதுக்கு அடிக்கிறீங்க? இறக்கப்படத்தானே அனுப்பி விட்டேன். இறக்கப்பட்டியா? உன்னை யார் இறக்கப்பட சொன்னா? இறக்கப்படுறதுக்கு நீ யார்? ஏய், ரோட்ல எத்தனை பேர் பார்த்தும் பார்க்காத மாதிரி போனாங்க. அவங்க யாராவது இறக்கப்பட்டாங்களா? இல்ல. சில பேர் தாண்டி போயிருப்பாங்க. நீ பாத்திருப்பியே. ஆமாமா தாண்டி போனாங்க. அவங்களுக்கு இல்லாத ஈவை இறக்கும் உனக்கு எதுக்கு? எழுப்பி விட்டு இறக்கி விட்டேன். போனவனை திருப்பி விட்டியடா. எதை இறக்கி விட்டேன்? என்னத்தை திருப்பி விட்டேன்? ஹெராயின் பவுடர் தெரியுமா? அப்படின்னா போதை பொருள். ஓஹோ, இங்க சொல்லு பாப்போம். போதை பொருள் சொக்கா சொல்றியா நீ? இத்தினூண்டு 5000 ரூபாய். அத வாங்கி நடு நாக்குல நக்கிட்டு போதையில கிரக விட்டு கிரகத்தாவும் போது கேவலம் 1 ரூபா 50 காசு சோடா வாங்கி பிளீச் பிளீச்னு மூஞ்சில அடிச்சு எழுப்பி விட்டியாடா. அப்ப இவ்வளவு நேரம் போதையில தான் கிடந்தீங்களாடா? அதே செவ்வாய்கிரகத்துல கால வைக்க போது எழுப்பி விட்டாலே. செவ்வாய் கிரகமா? செவ்வாய் கிரகத்துக்கெல்லாமா போனீங்க? முடியுமா? இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல முடியுமா? முடியாது முடியாது. இந்தியாவுக்கு பேர் வாங்கி தரலான்னு ஆசைப்பட்டோம். அதுல மணல் அள்ளி போட்டியாடா. அடிக்காங்க அடிக்காங்க. தெரியாம இறக்கப்பட்டு எழுப்பிட்டப்பா. போனா போதும் போனா போதும் போ. அப்படா ரொம்ப நீ எங்கடா போற? நீ தானே போத்துனீங்க. நான் மேட்ரு போனா போதுன்னு சொன்னேன். இப்ப நான் என்ன செய்யணும்? 5000 ரூபாய் எடுத்து வை. 5000மா? ஆளுக்கு 5000 ரூபாய் எடுத்து வை. 10000 இல்ல? அப்ப 20000 ரூபாய் எடுத்து வை. என்னங்கடா இவ்வளவு பெரிய அமௌண்ட்க்கு நான் எங்கடா போவேன்? அப்ப எங்க சபாகிரத்துக்கு கூட்டி போ. செவ்வாகிரத்துக்கு கூட்டி போவா? டேய் எனக்கு செவ்வாகிரத்துக்கு ரூட் தெரியாதுடா. அத முன்னாடியே யோசிக்கணும். பின்னாடி ஃபீல் பண்ண கூடாது. கூட்டிட்டு போடா இல்ல பணத்தை எடுத்து வைடா. இல்லப்பா எனக்கு தெரியாது. நாங்க டேஸ் ஆயிக்கிறோம். கிட்டி இருக்குல்ல? பாஸ்டா சரி சொல்லுங்கடா. சொல்றேன். எல்லாருக்கும் ஓசிலியா? ஒரு ஆளை விட்டா எல்லாரும் கவனி. சட்டு சட்டு வேலையில பாரு. ஆமா ஆமா. டேய் என்னண்ணே இது? என்னப்பா? என்ன எல்லாருக்கும் வாரி இறைச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அப்படித்தான். இந்த தொழில் விட்டு ஏதாவது வேற தொழில் போறீங்களா? அது அப்படி வேற தொழில் போவேன். ஏற்கனவே கொடுத்த கடனை வசூல் பண்ணுவானா? அப்புறம் எப்படி எல்லாருக்கும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி கேளு. காலையில இந்த கேண்டீனுக்குள்ள நான் நுழையும் போது நம்ம காலேஜில் படிக்கிற யாரோ ஒரு பொண்ணு இந்த லெட்டரை கீழே வச்சு இது மேல 1 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு போயிட்டான். நான் லெட்டர் எடுத்து பிரிச்சு படிச்சு பார்த்தேன். படிச்சு பார்த்ததுல இதே காலேஜில் படிக்கிற மிஸ்டர் எக்ஸ்ங்கிற பையனை இந்த பொண்ணு பார்க்காமலேயே லவ் பண்றாளாம். அது மட்டும் இல்ல, அந்த பையனுக்கு இன்னைக்கு பர்த்டேவா. அவன் சார்பா அந்த பொண்ணு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எல்லாருக்கும் விருந்து வைக்கிறாயா. தினம் பாக்குற அந்த மூஞ்சிக்கு 1000 கணக்கில் கடன் சொல்லிட்டு போறான். பார்க்காத அந்த மூஞ்சிக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி விருந்து வைக்கிறான்னா அவன் காதல் எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு அன்பானது. அப்பேற்பட்ட பொண்ணு அந்த பையன் பார்க்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய தவறு. சீக்கிரம் 2 பேரும் பார்க்கணும். அவங்க காதல் ஜெயிக்கணும். ஓகே, அவங்க சார்பா நீ ஒரு கோக்க போட்டு அவங்க 2 பேரும் சீக்கிரம் செல்லுன்னு வாழ்த்திட்டு போ. தம்பி தம்பி எத்தனை ரவுண்டு? 50 ரவுண்டு. ரைட். ஃப்ரீயா கொடுங்க. நாய் போச்சு 12 மாச கணக்கா சாப்பிட்டு ஏதாச்சும் ஒரு முடிக்கு வா. அடுத்துவீங்க போ. திரும்பி வருவேன். நெக்ஸ்ட். ஐயோ முறிச்சிட்டாங்களே எலும்பு. Professor, just wait, Professor. I'm new to this college. I just want to reverse the principal's apartment and the rules of the department. Is it over here or there or here? Stop. Wait, please. I am very sorry. I know proposal. I am Canadian owner and master. Master? Tea master. Oh. My name Yalumalai. Elumalai? 7 hills. Alright. I don't know English. But you're wearing a coat. When it comes to speaking English, can you tell me where's the right place is? One second. இந்த கோட் தான் உங்க கண்ணை உறுத்துதா? இந்தாங்கடி ஆத்தா. ஓகே. Okay, cool. Okay. Hey. பாக்கல என்ன எனக்கு உலகமே மறந்து போயிடுச்சு.
பீச்சும் கேண்டீனும் ஒரே மாதிரி ஆகி போச்சு. வணக்கம் முதலாளி. வணக்கம்டா. என்ன வியாபாரம் எப்படி இருக்கு? 20 லிட்டர் பால் காலி, வெரி குட், 25 கிலோ தோசை மாவு காலி, வெரி குட். 30 கிலோ கோதுமை மாவு காலி, அடாடாடா. 4 சிலிண்டர் காலியா போச்சு முதலாளி. ஜூஸுக்கு வச்சிருந்த பழமெல்லாம் காலி. அட டேய், ஒரு முதலாளியா இப்படித்தான்டா சந்தோஷப்படுத்தணும். இப்ப நான் உங்களை சந்தோஷப்படுத்துறேன். இந்தாங்க ஆளுக்கு 100 ரூபாய் வச்சுக்கங்க. வாங்க போய் கல்லாவ திறந்து கலெக்ஷனை பாப்போம். கெட்டிக்கார பசங்கடா நீங்க. ஆஹா, என்னடா கல்லாவும் காலியா இருக்கு? எல்லா பையிலும் கடலுக்கு டாப்டா காலியா இல்லாம கல்ல நிறைஞ்சாவளியும். ஏண்டா எல்லாத்தையும் கடன் கொடுத்து காலி பண்ண இல்லாம என்கிட்ட ஆளுக்கு 100 ரூபாய் ஊக்கத்தொகை வேற வாங்கிருக்கீங்க. ராஸ்கல். சரி என்ன பண்றது? காசு கேட்டா காலேஜ் முடிச்சு சைக் பண்ணுவாங்க. அப்புறம் நான் ரோட்டோரம் பிச்சை எடுக்கணும். முதலாளி இந்த பாரு, நீ முதல்ல இந்த அளவை குறை. 7 மலை தாண்டி 8வது மலைக்கு போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் தான் என்ன வேணாலும் செய்வேன். நீ ஏற்கனவே வியாபாரம் கிளு கிளுங்குது. பாப்பா என்ன செய்யுது? எது உடம்பு சரியில்லையா? வயிறு வலிக்குதா? ஆஸ்பத்திரிக்கு வேணா போவோமா? ஏன் ஒரே ஃபீலிங்கா இருக்க? அது வந்து சார், என் பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் சார். என்ன கேட்டான்? இந்த ஷாம்புக்கும் பாம்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான் சார். அதுக்கு பதில் சொன்னதா என்கிட்ட பேசுவானா சார்? சாம்புக்கும் பாம்புக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா சார். ஏன் சாம்பை கொண்டு பாம்போட சேர்க்கிறான்? சரி, அதுக்கு பதில் சொன்னா சந்தோஷமா இருப்பியா? ஆமா சார். சொல்றேன் கேட்டுக்க. சாம்பு போட்டா தலையில நுர வரும், ம். பாம்பு போட்டா வாயில நுர வரும். சார், தேங்க் யூ சார். அப்படி போடே போடே போடே. எங்க உருப்பட? ஜோக்கர் வந்துருச்சுல, முதலாளி தப்பா எடுத்துக்க போறானே. டேய் டேய், என்னடா சேர்லாம் காலியா கிடக்கு? யாரும் காணா உட்கார்ந்து சீட்டு விளையாடுறீங்க? அதான் எழுதி போட்டோம்ல, என்ன எழுதி போட்ட? ஜோடியாக யாரும் உள்ளே வரக்கூடாது. அட பாவி பயல, யார கேட்ட அப்படி எழுதி போட்ட? யார கேட்கணும்? என்னடா ஒரு டைப்பா மிரட்டுற? நீங்க தானே முதலாளி அடிக்கடி புலம்புனீங்க. என்ன? வரும்போது சிங்கிளா வராங்க, போகும்போது ஜோடி ஜோடியா ஊரை விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க. பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு வச்சு மான மரியாதை எல்லாம் கெடுக்கிறாருன்னு, அதான் உங்க மான மரியாதை போக கூடாதுன்னு அப்படி எழுதி போட்டோம். ஏண்டா கோபத்துல ஒரு வார்த்தை சொன்னா அதை உடனே போர்டுல எழுதி போடுவாங்களா? ஏண்டா எனக்கு மான மரியாதை சூடு சொரணை இருக்குன்னு என்னைக்குடா உங்கள்ட்ட சொன்னேன்? அதைத்தான் இந்த கேண்டீனை திறக்கிற அன்னைக்கே இந்த வாசல்ல வச்சு குழிய தோண்டி புதைச்சாச்சுல்ல. அப்புறம் அதுக்குடா உங்களுக்கு இந்த அக்கறை? ஜோடி ஜோடியா உள்ள வரலன்னா எப்படா வியாபாரம் நடக்கு? நான் எப்படா கடன் நடப்பேன்? ஏற்கனவே வட்டியை கட்ட முடியாது. முதலாளி என்னடா 100 இட்லி போட்டேன், ஆ. 100 சப்பாத்தி போட்டேன், ஆ. 100 வடை போட்டேன். ஆ. இதுக்கு மேல என்ன போடணும்? திண்டுக்கல்லுக்கு ஒரு எஸ்டிடி ஒண்ணு போடு. எதுக்கு? ஓ மண்ட சைஸ்ல மொக்க பூட்டு ஒண்ணு வேணும்னு அதை வாங்கி இந்த கேண்டீனை பூட்டி விட்டு உன் தலைமையில திருப்பதிக்கு கோவிந்தா கோவிந்தான்னு பாத யாத்திரை போவோம். அடிச்சு இத சுத்தம் பண்ணிடுறேன் முதலாளி, இத சுத்தம் பண்ணிடுறேன். நீங்க போற நடையிலேயே தெரியுதுடா இன்னும் இருக்கானேங்கிற ஃபீலிங். இருக்கட்டும், நான் உங்களை வச்சுக்கிறேன். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். என் மனசுக்குள்ள அவளும் அவ மனசுக்குள்ள நானும் இறங்கி ஆழமா போயிட்டு இருக்கோம் சார். போய் என்ன தூர் வர போறீங்களா? 2 பேரும் இங்க சிலையா நிக்கிறதுக்கு ஏதாவது ஜவுளி கடை ஷோகாஸ்க்குள்ள போய் நின்னீங்கன்னா பணம் தருவான். ஏன் கேண்டீன் தான் கிடைச்சா? வரும்போது சிங்கிளா வரீங்க, போகும்போது 2 பேரா சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போயிருக்கீங்க. நான் தான் உங்க எல்லாரையும் வண்டி ஏத்திடுறேன்னு பிரின்சிபால் தானே 5-6 தடவை கூப்பிட்டு என்ன ஆப் வைக்கிறான். அறிவில்லை உங்களுக்கு எல்லாம்? போங்க. சார், காதலுக்கு மரியாதை கொடுங்க. முதல்ல நீங்க காலேஜுக்கு மரியாதை கூட கத்துக்குங்க. இதை இங்க பண்ணாதீங்க, இடத்த காலி பண்ணுங்க. வேஸ்ட் ஃபெலோ. வர போலாம். இது வேஸ்ட் புலாவா? டேய், இனிமே அந்த ஜோடி எவ்வளவு நேரம்? Who's feeling this one? Who's feeling this one? நடு ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டேய் 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 டேய், ரோட்டுக்கு நடுவுல ஷூவை வச்சுக்கிட்டு என்னடா வெட்ட கட்டிக்கிறீங்க? அப்படியே நடந்து போயிட்டு இருந்தானே, இந்த ஷூ அந்த தார்ல மாட்டிக்கிச்சுனே. காலையில இருந்து புடிங்கி புடிங்கி பாக்குறேன், புடுங்கவே முடியலனே. ஏண்டா டேய், தானே என் கேண்டீன்ல வந்து காசே கொடுக்காம 3 நேரமும் கொட்டிக்கிறீங்கல்ல. இது போக இடையில மேத்தீனி வேற திங்கிறீங்க. அப்படி எல்லாம் தின்னு நல்லா கெடா மாதிரி உடம்ப வளர்த்துக்கிட்டு கேவலம் இந்த ஷூவை புடுங்க முடியலங்கிறீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? காலேஜ்ல கேண்டீன் வச்சிருக்கவே அவமானமா இருக்கடா. இருக்கலாம் மடப்பையிலாம் எப்படி புடுங்குறேன்னு பாரு. அண்ணா வேண்டானே, சாயங்காலம் வரைக்கும் ஆனாலும் இருந்து நாங்களே புடுங்கிட்டு போயிடுறேன். ஏன்டா என்னால முடியாது நினைக்கிறியா? ஏய், இது சாதாரண உடம்புலடா, ஸ்டீல் பாடி. உள்ள ஓடுறது ரத்தம் இல்ல, இரும்பு குழம்பு. எப்படி புடுங்குறேன்னு பாரு. அண்ணா வேண்டாம். எப்படாரா இருடா. அண்ணா அல்ல, என்ன பண்றேன்னு மட்டும் பாரு, டச் பண்ணாத. இவன் வேற குரங்கு குறுக்க வந்த மாதிரி.
என்னடா இது ஒட்டவே இல்ல. ஒட்டி இருக்குன்னு யார் சொன்னாங்க? மேலாப்புல வச்சுதான் சீன் காட்டிட்டு இருந்தோம். சீனா யோ அங்க பாரு. என்ன இவ்வளவு துப்புறாளுங்க? உன்னை துப்புல, உன்னால எங்களை துப்புறாளுங்க. அட புரியலடா. உனக்கு எப்படியா புரியும்? எங்களுக்கு தானே புரியும். நான் டெய்லி பைக்ல ஃபிகர் இருக்கிற இடத்துக்கு வந்து பெட்ரோல் டேங்க் ரெடி பண்ற மாதிரி அப்படியே நூல் விடுவோம். மறுநாள் சைக்கிள்ல வரும்போது சைக்கிள் செயினை காலையே கழட்டி விட்டு அதை ரெடி பண்ற மாதிரி நூல் விடுவோம். இன்னைக்கு புதுசா ஏதாவது பண்ணுவோமேனு தார் ரோட்ல ஷூ மாட்டிக்கிட்ட மாதிரியும் அதை புடுங்குற மாதிரியும் நூல் விட்டு இருந்தோம். நீ பெரிய வீராதி வீர சூராதி சூர வந்து நூல் அத்ததும் இல்லாம விளக்கம் கேட்கிறாரு. விளக்கம் விளக்கென்ன? ஏய் கரெக்டா இன்னொரு ஷூவை. டேய் 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 வேணாம். தெரியாம நான் இங்க வந்துட்டேன். என்ன இருந்தாலும் நான் கேண்டீன் ஓனர்ரா. அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்துடாத. சமரசமா போயிடுவோம். ஏய் அங்க ஒரு குரூப் ஃபிகர் நிக்கிறாங்க. அங்க போய் நூல் விடுவோம். அங்க வந்துடாதே. வாடா. அப்ப காலேஜ்ல நூல்கண்டி வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எவனும் படிக்கல. விளங்கும்டா அந்த காலேஜ் விளங்கும். இங்கிட்டு வேணாம். இங்கிட்டு போனா சூழல்